திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கி உயிரிழந்த யானை வாகன் மனைவிக்கு கோவில் அலுவலக உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை கனிமொழி வழங்கினார். முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெய்வானை என்ற 26 வயதான யானை பராமரிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த மாதம் 18ஆம் தேதி இந்த தெய்வானை யானை தாக்கி யானை வாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் இறந்த 2 பேர் குடும்பத்திற்கும் தலா 2 லட்சம், கோவில் நிர்வாகம் சார்பில் 5 லட்சம், கோவில் தக்கார் அருள்முருகன் சார்பில் 3 லட்சம், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 2 லட்சம் ஆகியவை நிவாரணமாக வழங்கப்பட்டது. மேலும் யானை வாகன் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என முதல்வர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் யானை தாக்கி உயிரிழந்த பாகன் உதயகுமார் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வருகை தந்தார். அவருடன் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், மே ஜெகன் பெரியசாமி உள்பட பலரும் உடன் வந்தனர். அவர்கள் உதயகுமார் மனைவி ரம்யா மற்றும் அவரது மகளை சந்தித்து ஆறுதல் கூறினர். அதனைத் தொடர்ந்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய கனிமொழி திருச்செந்தூர் கோவில் அலுவலக உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி கூறுகையில், உதயகுமார் குழந்தைகளின் கல்வி செலவை முழுமையாக நாங்களே ஏற்கின்றோம். உதயகுமார் மனைவி ரம்யாவுக்கு கோவில் அலுவலக உதவியாளர் வேலை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். கல்வி செலவை வந்து நீங்களும் அமைச்சரும் ஏற்றுக்கிறதா அமைச்சர் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி இல்லைங்க, குழந்தைங்களோட கல்வி செலவை ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்கோம். நிச்சயமாக அந்த பிள்ளைங்க படித்து முடிக்கும் வரை அவங்களுடைய கல்விக்கான எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக. இப்போ என்ன ஆர்டர் மாடல் கொடுத்துருக்கோம்? அவங்களுக்கு வேலைக்கான ஆர்டர் கொடுத்துருக்கோங்க. கோயிலில் ஓஏவா வேலை கொடுத்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.